வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 2ல் இந்த சோசியலிஸ்ட் அவங்களுடைய கான்செப்டை பற்றி படிக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அகஸ்ட் கொமெட், வெபர், கார்ல் மார்க்ஸ், டர்கிம் அண்ட் ஸ்பென்சர், ஃப்ரை அவங்கள பற்றி என்ன படிக்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய கான்செப்ட்டு, அவங்க எந்த பீரியட், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதை பற்றி நம்ம டேபிளாக பார்க்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சோசியலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அகஸ்ட் காமெட். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். இந்த இயர் முக்கியம் கிடையாது, எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் முக்கியமான ஒரு வேலை பண்ணுறாரு. இவர் தான் சோசியாலஜி அப்படிங்கிற அந்த வேர்டை என்ன பண்ணுற டேர்ம் பண்ணி அதை தான் என்ன பண்ணுற நிறுவுறாரு. சோசியாலஜி அப்படிங்கிற சமூகவியல் அப்படிங்கிற கான்செப்ட் நிறுவனது பார்த்திங்கன்னா அகஸ்ட் காமெட். அதே மாதிரி பாசிட்டிவிசம், நேர்மறை கோட்பாட்டுவியல், அதை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. சரிங்களா? அதையும் சொல்கிறாரு. ஃபவுண்டர் ஆஃப் சோசியாலஜி யாருன்னு கேட்டாங்கன்னா அகஸ்ட் காமெட். அதே மாதிரி பாசிட்டிவிசம், நேர்மறை கோட்பாட்டுவியல், அது சொன்னது யாருன்னா அகஸ்ட் காமெட். அவருடைய முக்கியமான கான்செப்ட்னு பார்க்கும்போது இந்த பாசிட்டிவிசம் அவர் சொல்கிறாங்க. அதாவது பாசிட்டிவிசத்தை பற்றி சொல்லும்போது அந்த நாலேஜ், அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி வந்து வெறுமனே சும்மா அப்சர்வேஷனை, அதாவது சும்மா வெறுமனே ஐடியா மட்டும் இருக்காமல் அவங்கள அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டேஷன் அடிப்படையில், சயின்டிஃபிக் அந்த அறிவியல் கோட்பாடின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த நாலேஜ் வந்து கொடுக்கப்படணும். அது அடிப்படையில் இருக்கணும். எக்ஸ்பெரிமெண்டேஷன்னா அவங்கள சோதனையின் அடிப்படையில் அப்சர்வ் பண்ணுறது, அந்த சோதனையில் வருகிற அந்த ரிசல்ட்டை அப்சர்வ் பண்ணுறது மூலம், அதே மாதிரி அறிவியல் அந்த கருத்தியல் மூலம் பார்த்திங்கன்னா அந்த நாலேஜ் வந்து குழந்தைகளுக்கு பெறப்படணும். அப்படி சொல்கிறது அந்த பாசிட்டிவிசம் அப்படிங்கிற கான்செப்ட். சரிங்களா? அதை பார்த்துங்க, ரொம்ப முக்கியமானது. பாசிட்டிவிசம் அப்படி கான்செப்ட் சொன்னது பார்த்திங்கன்னா அகஸ்ட் காமெட், நேர்மறை கோட்பாட்டுகள். அதே மாதிரி லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ், 3 படிநிலைகளுடைய அந்த சட்டம் அப்படிங்கிற சொன்னது வந்து யாருன்னா நம்ம அகஸ்ட் காமெட். இதில் 3 ஸ்டேஜஸ் வராரு. தியாலஜிக்கல், மெட்டாஃபிசிக்கல், பாசிட்டிவ் ஸ்டேஜ். 4 கொடுத்துட்டு எது இல்லைன்னு கேட்பாங்க. சரிங்களா? தியாலஜிக்கல், மெட்டாஃபிசிக்கல், பாசிட்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிற 3 லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. தியாலஜிக்கல்னால் இந்த சூப்பர் நேச்சுரல், இந்த புராணங்கள், இதிகாசங்கள், அதை பற்றி பேசும். மெட்டாஃபிசிக்கல்னால் மாரல், வேல்யூ, ஃபிலாசபிக்கல், அதை மாதிரி சொல்லுவோம். பாசிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னா இது வந்து ஃபேக்டின் அடிப்படையில் காணப்படுறது, அதான் இந்த பாசிட்டிவிசம். சரிங்களா? இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி அப்படின்னு சொன்னால், ஃபவுண்டர் ஆஃப் சோசியாலஜி, அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா சொசைட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன அப்ளை பண்ணார், சயின்டிஃபிக் மெத்தடின் அடிப்படையில் என்ன பண்ணார், அந்த சொசைட்டியில் உள்ள அந்த சிக்கல்களை பார்த்தாரு. அதே மாதிரி மனித குலம் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட், அது அறிவியல் சார்ந்த, கல்வி சார்ந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த சொசைட்டி தான் என்ன பண்ணுது, அவங்கள அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள அந்த மாதிரி சிந்தனைக்கு தூண்டுது அப்படின்னு சொன்னார். அந்த சொசைட்டி பார்த்திங்கன்னா எங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த டெவலப்மெண்ட்டை வச்சு அந்த சொசைட்டி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், முன்கூட்டியே தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி எஜுகேஷனை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் ஷுட் பி சயின்டிஃபிக் முறையில் இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. சும்மா வெறுமனே ஒரு கருத்தின் அடிப்பில் இருக்கக்கூடாது. அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து என்ன பண்ணணும், அவன் கற்றுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். செக்குலராக இருக்கணும், மதச்சார்பு எல்லோரும் என்ன பண்ணணும், கல்வி கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி எம்பிரிக்கல் நாலேஜ்னால் எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில், எக்ஸ்பெரிமெண்ட்டின் அடிப்படையில் அந்த கல்வி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதை என்ன பண்ண சொல்லணும், சோசியல் ஆர்டரை, அதாவது சோசியல் ஆர்டருங்கிறது அதை களைகிறதுக்காக கல்வி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அல்லது சோசியல் ஆர்டர், அதாவது சோசியல் ஆர்டர்னால் மாரல் வேல்யூ அதெல்லாம் இருக்கிற மாதிரி கல்வி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனே அப்ட்ராக்டாக இல்லாமல், கருத்தியலாக இல்லாமல், ஒரு காங்கிரீட்டாக ஒரு அந்த கருத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு முறையில் ஒரு அந்த ப்ராக்ரஷன், அந்த வளர்ச்சி அடிப்படையில் இந்த கரிக்குலம் அமையணும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கரிக்குலத்தை பற்றி என்ன சொல்கிறார், அகஸ்ட் காமெட் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் வெபர். இவரை பார்த்திங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டை சொல்கிறார். எதை சொல்கிறாருன்னா, சோசியல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அண்ட் அத்தாரிட்டி. சோசியல் ஆக்ஷன், அதே மாதிரி அத்தாரிட்டி, சமூக செயற்பாட்டியல், அதே மாதிரி சமூக அதிகாரவியல் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வெபர். சரிங்களா? மார்க்ஸ் வெபர். அதே மாதிரி இன்டர்பிரேட்டிவ் சோசியலிஸ்ட் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. இன்டர்பிரேட்டிவ் சோசியலிஸ்ட் அப்படின்னு இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் வெபரை பற்றி சொல்லும்போது இன்டர்பிரேட்டிவ் சோசியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் வந்து சோசியல் ஆக்ஷன் தியரி அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்ஷன் வந்து அதாவது நம்ம யாரெல்லாம் சேர்றோமோ அந்த சொசைட்டி தான் என்ன பண்ணுது, நம்முடைய ஆக்ஷனை தீர்மானிக்குது. ஆக்ஷன் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம எந்தெந்த பீப்புளோடலாம் சேர்றோமோ அந்த 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 சமூகத்தின் அடிப்படையில் நம்முடைய செயலானது ஆக்ஷனானது மாறுது, அப்படி சப்ஜெக்டிவாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேப் பண்ணப்படுதுன்னு சொல்கிறார். அதான் சோசியல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சரிங்களா? இவரை பற்றி பார்க்கும்போது இன்டரப்டிவ் சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா மேக்ஸ் வெபர். சரிங்களா? மேக்ஸ் வெபர். அதே மாதிரி இவர் வந்து 3 அத்தாரிட்டியை சொல்கிறாரு. 3 டைப் ஆஃப் அத்தாரிட்டி நம்ம இங்கே பார்த்தோம்ல. அத்தாரிட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல், கரிஸ்மாட்டிக், லீகல் ரேஷ்னல். ட்ரெடிஷ்னல், கரிஸ்மாட்டிக், லீகல் ரேஷ்னல் அப்படிங்கிற 3 டைப் ஆஃப் அத்தாரிட்டியை சொன்னவர் யாருன்னு கேட்டால் வெபர் அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா வெர்ஸ்டதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். இது வந்து எம்பாத்தட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனை அவனுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும், அவனுடைய நிலையிலிருந்து போய் என்ன பண்ணணும், நம்ம அதை அணுகணும் அது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வெர்ஸ்டதன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்பாடு. இதை கேட்பாங்க மேக்ஸ் வெபர். சரிங்களா? அதாவது சமூக படிநிலையில் காணப்படுற அந்த பியூரோக்ரசி, அதாவது இந்த படிநிலைகள் அப்படி அதை பற்றி சொல்கிறார். அதாவது மேன்மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க அதிகாரமிக்க அந்த பதவியில் இருக்கிற அவங்களுடைய படிநிலைகள் சமூகத்தில் காணப்படுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதே மாதிரி ரிலீஜனுக்கும் எக்கனாமிக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மதத்துக்கும் பொருளாதாரத்துக்கு இடையில் ஒரு தொடர்பு காணப்படுது. அது எப்படி சொல்கிறேன், இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எதிக், அதே மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிற முதலாளித்துவத்துக்கும் அந்த ப்ரொட்டஸ்டன்ட் கோட்பாடுகளுக்கு இடையில் ஒரு லிங்க் காணப்படுது அப்படின்னு சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாரு, ரிலீஜனுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு இடையில் ஒரு லிங்க் காணப்படுது அப்படின்னு சொல்கிறார். பாப்புலரைஸ்ட் ஐடியல் டைப் கான்செப்ட் அப்படிங்கிற டைப்பை கொண்டு வரார். ஐடியல் டைப் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறார். இவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் பார்த்திங்கன்னா சமூகத்தில் இருக்கிற ஈக்குவாலிட்டிஸை அதாவது சமமற்ற தன்மையை எஜுகேஷன் மேலும் என்ன பண்ணுது, வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். அதான் அந்த சோசியல் ஐடியல் டைப் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஐடியல் டைப் கான்செப்டை சொன்னது பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெபர். அதே மாதிரி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு அதிகாரமிக்க ஒரு அந்த சிஸ்டமாக காணப்படுது, பியூரோக்ராட்டிக் சிஸ்டமாக காணப்படுது. அதில் நிறைய ரூல்ஸ் காணப்படுது. அதன் அடிப்படையில் அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா வளர்த்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். அது களையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். எஜுகேஷன் வந்து மேற்கொண்டு அந்த சோசியல் இன்இக்வாலிட்டிஸை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நியூட்ரலான டீச்சிங் தேவைப்படுது. சமமான எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டீச்சிங் தேவைப்படுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய பிஹேவியர் பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணணும், அவங்க இடத்துல போய் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கரிக்குலம் தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரிங்களா? ஒரு சொன்ன 2 கான்செப்ட் இவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்பிரேட்டிவ் சோசியலிஸ்ட், அதே மாதிரி சோசியல் ஆக்ஷன் அண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற தியரி. இந்த 3 டைப் ஆஃப் அத்தாரிட்டி படித்தோம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் வெர்ஸ்டதன் அது எப்படின்னு ப்ரொனவுன்ஸ், நம்ம அந்த ஃபாரின் வேர்ட்ஸ் நம்ம நாக்கு எவ்வளோ வளைச்சாலும் அது அப்படி தான் வரமாட்டேங்குது. சரிங்களா? அதை பார்த்து இந்த கான்செப்ட் சொன்னது வெர்ஸ்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ். இவர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், முக்கியமான ஒருவர். ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு சோசியல், அதாவது மார்க்சிசம், ஃபவுண்டர் ஆஃப் மார்க்சிச கொள்கையை நிறுவியவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர், எக்கனாமிஸ்ட், பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மார்க்சிசம். அதே மாதிரி இவர் 2-3 கான்செப்டை சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இவர் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறார். ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னா அந்த கான்செப்ட் சொன்னது கார்ல் மார்க்ஸ். இவர் என்ன சொன்னால் ரெண்டு விதமாக சொல்கிறார். ஒன்று எக்கனாமிக் பேஸ், அதே மாதிரி இது அடிப்படையில் விளங்குற சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எக்கனாமிக் பேஸ்னால் உழைக்கும் வர்க்கம் தான் இந்த மேல்தட்டில் காணப்படுற அதிகாரமிக்க அந்த பதவிகள் இருக்கவங்கள என்ன பண்ண தீர்மானிக்குது. அது கீழே உழைக்கிறவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எக்கனாமிக் பேஸுங்கிறாரு. மேலே உள்ளவங்களை என்ன பண்ணுறாருன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அந்த கீழே உள்ளவங்க தான் அந்த சொசைட்டியுடைய மேலே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, ஷேப் பண்ணுறாங்க. அதான் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கிளாஸ் ஸ்ட்ரகிள், 2 தரப்புக்கு இடையில் இருக்கிற அந்த முரண்பாடு, அந்த சண்டை அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது சமூகத்தில் அந்த அதிபதிகளை காணப்படுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கேஸே அப்படின்னு சொல்கிறாரு. வேலை பார்க்குறவங்கள ப்ரோலெட்ரேட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 பேருக்கு கிடைக்கிற இடையில வந்து இருக்கிறதா அந்த பிரச்சனை, கிளாஸ் ஸ்ட்ரகிள். அதாவது வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்புவாத கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வகுப்பாத முரண் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓனரை பார்த்திங்கன்னா அந்த அதிபதிகளை அல்லது தொழிற்சாலை அல்லது ஏதோ ஒரு பெரிய அளவில் செய்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவரை சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, பொறுக்கிசி அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை பார்க்குறவங்கள அந்த பேஸில் இருக்கவங்கள ப்ரோலெட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில் நடக்கிற அந்த ஸ்ட்ரகிளை தான் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் நடக்கிற அந்த முரண்பாடு அல்லது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது. இவங்க பார்த்திங்கன்னா வந்து 2 பேரையும் பார்த்திங்கன்னா, அதாவது இவங்கனால தான் இவங்க பயன்படுறாங்க, இவங்க ஒரு வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்திங்கன்னா அந்த பேஸில் உள்ள அந்த ப்ரோலெட்டரேட் அந்த ஒர்க்கருக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாரு, இந்த மார்க்சிசத்தை முன்னெடுக்கிறாரு. அதே மாதிரி ஏலியனிசம் இன் கேபிட்டலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. எப்படின்னா என்னென்னா, அந்த பேஸ் ஒர்க்கர்ஸ் அந்த ப்ரோலெட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா சமூகத்தில் அந்த முதலாளித்துவ சமூகத்தில் கீழ்நிலையில் அவங்க உழைக்கிறாங்க. ஆனால் உழைத்து வருகிற பொருட்களை அவங்களால என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல, அவங்க விலகி இருக்காங்க. அதான் ஏலியனிசம் அப்படி சொல்கிறது. ஆனால் அனுபவிக்கிறது வேற ஒரு ஆள், ஆனால் உழைக்கிறது இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த ஃபோன் ஃபேக்ட்ரி வேலை பார்க்குறவங்க அவங்க என்ன பண்ண முடியாது, அதை வாங்க முடியாது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் உள்ள ஃபோனை 15,000 சம்பளம் வாங்குற என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஸோ அதான் ஏலியனேஷன் கேபிட்டல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பேஸ் அண்ட் சூப்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறார். பேஸ் அண்ட் சூப்ரா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுறாரு, இவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் அண்ட் கோ, அதாவது சமூகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்வியானது முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா, அந்த சமூகத்தில் காணப்படுகிற ஸ்டேட்டஸ் அண்ட் கோ, அந்த படிநிலைகளை ஏழை பணக்காரன் உயர்ந்த அந்த பொருளாதார அடிப்படையில் உள்ள அந்த ஸ்டேட்டஸ் அண்ட் கோவை எஜுகேஷன் என்ன பண்ணுது, மேலும் மேலும் வளர்த்தெடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எலைட்ஸுக்கு மேல்தட்டு மக்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை என்ன பண்ணுறாரு, இவர் முன்வைக்கிறாரு. யார், கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, முன்வைக்கிறாரு. அதே மாதிரி இவர் இன்னொன்று சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹிடன் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிடன் கரிக்குலம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அங்கே சோசியல் சயின்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காம சில விஷயங்கள் வருது. அதாவது எல்லாருக்கும் ஒபீடியண்ட்டாக இருக்கணும், ஆனால் சொல்கிற கேட்கணும், நம்மளை தாழ்ந்து போகணும். அந்த மாதிரி ஒரு கரிக்குலத்தில் இல்லாத ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம், எதேச்சையாக கற்றுக்குறோம். நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்காமே கற்றுக்குறோம். அதை வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. அந்த அப்படி கீழ்ப்படுகிறது, அந்த அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அவங்களுக்கு கீழே தாழ்ந்து காணப்படுறது, அதைத்தான் மறுபடியும் அந்த எஜுகேஷன் சொல்லுது. மேற்கொண்டு அவங்க படித்து வெளியேறும்போது அவங்க இன்னொரு ஆள் கீழே இருந்து வேலை செய்கிற மாதிரி அந்த மனநிலையை அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாரு. கான்ஃப்ளிக்ட் தியரியை சொல்லும்போது, அதாவது சமூகத்தில் ஒரு எந்த வகுப்புமே இல்லாத எல்லாரும் சமமான ஒரு தீர்வை நோக்கி ஒரு என்ன புரட்சி ஏற்படணும், ரெவல்யூஷன் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறது அந்த கான்ஃப்ளிக்ட் தியரி. அதை சொன்னது யாருன்னா கார்ல் மார்க்ஸ். சமூகத்தில் வகுப்புவாதமற்ற எல்லாரும் சமமான சமத்துவத்தை உருவாக்குறது அந்த கான்ஃப்ளிக்ட் தியரி சொல்கிறது. அதே மாதிரி கேபிட்டலிசத்தை பொறுத்தவரை எப்போதுமே எல்லோரும் என்ன பண்ணுது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, எல்லோரையும் என்ன பண்ணுது, சுரண்டுது, அவங்கள ஆக்கிரமிக்குது, அவங்கள கீழ்ப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் கல்வியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் கல்வியும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறார். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்களுடைய ஒரு மனநிலை ஏற்படுத்து எப்படின்னா, ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்ப்ளாய்டர்ஸை நம்ம வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. அதான் அந்த ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். அதையும் என்ன பண்ணுது, இந்த எஜுகேஷன் வளர்த்தெடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா. அதே மாதிரி எஜுகேஷன் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அண்ட் கோவை சப்போர்ட் பண்ணுது, ஏற்கனவே பார்த்தோம், சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. சரிங்களா. அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபன் சர்வ்ஸ் ரூலிங் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட். நம்மளை ஆக்கிரமிக்கிற அல்லது ஆளுகிற அதிகார வர்க்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எஜுகேஷன் என்ன பண்ணுது, அது ஆதரவாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன தேவை, கிரிட்டிக்கல் பெடகாகி தேவை. அந்த சேலஞ்ச் இன்இக்வாலிட்டி, அந்த சமூகத்தில் காணப்படுகிற அந்த சமமற்ற தன்மையை நீக்கிறதுக்கு அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணுது, கரிக்குலம் நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். அதே மாதிரி சமத்துவத்தை உருவாக்கணும். சோசியலாக டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எஜுகேஷன், அதாவது சோசியலை மாற்றுகிற ஒரு கல்வி என்ன பண்ணணும், கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா எமிலி டர்க்கம். இவர் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம் அப்படி சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்னிசம் அப்படி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனலிசம் அப்படி ஒரு கான்செப்டை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. ஃபங்க்ஷனலிசம், செயற்பாட்டியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னது எமிலி. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சோசியாலஜி எமிலி. அதே மாதிரி ஃபங்க்ஷனலிசத்தை சொன்னவர் பார்த்திங்கன்னா எமிலி. அதே மாதிரி இவர் சோசியல் ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை வெளியில் இருக்கிற விஷயங்களை தான் நம்மளை பிஹேவியர் என்ன பண்ணுது, உருவாக்குது அப்படின்னு சொல்கிறதா என்ன, சோசியல் ஃபேக்ட் அப்படி கான்செப்டை சொல்கிறது. அப்படின்னா என்னென்னா,
நம்மளுக்கு வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் நம்முடைய பிஹேவியர் என்ன பண்ணுது, டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அவர் சொல்கிறார். எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுது, ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ப்ரிப்பேர் பண்ண அவங்கள கீழ்நிலை ஒர்க்கராகவும் அந்தந்த அவங்கள ஓனராக ஆக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ரோலெல்லாம் அடிபணிஞ்சு செய்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு ரோலுக்கும் கொண்டு போய் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுது, ஃபிட் பண்ணுது. அதுதான் சொல்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது. அந்த அனாமி அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாரு. அப்படின்னா சொசைட்டியில் காணப்படுகிற நிறைய ஒழுங்கின்மையை நார்மல்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒழுங்கற்ற தன்மையை பற்றி சொல்லுகிற அந்த கான்செப்ட் தான் என்ன, அனாமி. அதை சொன்னது யார், எமிலி. அதே மாதிரி ஃபங்க்ஷனலிசம் நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா சோசியல், அதாவது சோசியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபங்க்ஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்ட், சோசியல் ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி ரிலீஜன் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் சோசியல் கோஹெஷன். ரிலீஜன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் சமூகத்தில் என்ன இருக்குது, சமூகத்துக்கிடையே காணப்படுகிற நிறைய முரண்பாடுகளை சேர்க்குது. சோசியலை ஒற்றுணிக்கிற ஒரு முக்கியமான கருவி ரிலீஜன், மதம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சோசியல் இன்டகிரேஷனுக்கு மாரல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அஸ் அ மீன்ஸ் டு டிரான்ஸ்மிட் கலெக்டிவ் கான்ஷியஸ். அதாவது எஜுகேஷன் வந்து மனிதருக்கு நல்ல சிந்திக்கிற தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி அமையணும். அதே மாதிரி சோசியலில் காணப்படுகிற அந்த தனித்தன்மையை என்ன பண்ணணும், அது கொண்டு வர மாதிரி என்ன பண்ணணும், எஜுகேஷன் அமையணும். அதே மாதிரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சர் சொசைட்டி அப்படிங்கிறார். ஸ்கூலுங்கிறது சின்ன சமுதாயத்தின் சிறிய பிரதிபலிப்பு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஸ்கூலுங்கிறது ஒரு மாரல் கம்யூனிட்டி அப்படிங்கிறாரு. சரிங்களா. டிசிப்ளினும் மாரல் ட்ரைனிங்கும் கரிக்குலத்துக்கு என்ன ரொம்ப தேவை அப்படிங்கிறாரு. சரிங்களா, கரிக்குலத்துக்கு ரொம்ப தேவை. சோசியல் சாலிட்டாரியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி எஜுகேஷன் இருக்கணும். அமைதித்தன்மையை இருக்குது, சோசியலில் அமைதித்தன்மை கொண்டு வர மாதிரி என்ன பண்ணணும், எஜுகேஷன் அமையணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அடுத்த ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவரை பார்த்திங்கன்னா சோசியல் டார்வினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இங்கிலீஷ் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் என்ன பண்ணார், எவல்யூஷனரி தியரி டு சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த எவல்யூஷனரி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணார், சொன்னார். அதே மாதிரி சோசியல் டார்வினிசம் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் ஃபிட்டஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணும், தப்பிச்சு பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நல்லா யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ அவங்களாம் சோசியல் என்ன பண்ணுவாங்க, தப்பி பொழைச்சுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறது தான் அந்த சோசியல் டார்வினிசம். சொசைட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா பயாலஜிக்கல் லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிரினம் போல் என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த உயிரினம் தேவைக்கு இருக்க மாதிரி நம்ம இடத்துக்கு போய் தப்பிச்சு பொழைச்சிக்கிறோம், அந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த சொசைட்டி என்ன பண்ணுறாரு. அதாவது பயாலஜிக்கல் லிவிங் ஆர்கானிசம். இந்த சொசைட்டி எப்படி மாறுதுன்னா, நம்முடைய அந்த உயிரினம் அல்லது அதெல்லாம் எப்படி தன்னை தகவமைச்சு கொள்ளுதோ அதே மாதிரி சொசைட்டி என்ன பண்ணுது, இவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற 5 டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்து சோசியல் இன்ஸ்டியூஷன், இந்த லெசர் ஃப்ரீ சோசியல் பாலிசி அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியிடுறாரு. அதே மாதிரி சோசியல் இன்ஸ்டியூஷன் அடாப்ட் த நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. அந்த சோசியலில் காணப்படுற அந்த கல்வி நிலையங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும், சொசைட்டிக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் அகெயின்ஸ்ட் த எக்ஸசிவ் ஸ்டேட் இன்டர்ஃபரன்ஸ். இந்த கல்வியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முறையில் என்ன பண்ணுறது, அந்த ஸ்டேட்டுடைய இன்டர்ஃபரன்ஸ் காணப்படக்கூடாது. ஃப்ரீயாக என்ன பண்ணணும், அவங்க தேவைக்கு வசதிக்கு எப்போ என்ன பண்ணிக்கலாம், கல்வி கற்றுக்கலாம் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எஜுகேஷன் ஷுட் ப்ரிப்பேர் இண்டிவிஜுவல் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி என்ன இருக்கணும், எஜுகேஷன் அமையணும். சயின்டிஃபிக் முறையில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அடிப்படையில் என்ன பண்ணணும் இருக்கணும். அதே மாதிரி மினிமல் ஸ்டேட் கண்ட்ரோல் ஓவர் எஜுகேஷன் காணப்படணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது பாலோ ஃப்ரே. இவர் பார்த்திங்கன்னா பிரேசிலிய நாட்டை சேர்ந்தவர். இவர் கிரிட்டிக்கல் பெடகாகி ரொம்ப முக்கியம், விமர்சனவியல் அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் பெடகாகி. இவர் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா அப்போ கிரிட்டிக்கல் பெடகாகி அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷன் ஒரு ஆள் கொடுக்கும்போது அவரை வந்து இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி விமர்சனம் சொல்கிறவரா, அவரை அடிபணிய வைக்கிறவராக இருக்கக்கூடாது, அவரை எம்பவர் பண்ணணும், அவரை வந்து மேலெழும்ப வைக்கணும், இந்த சமூகத்தை நோக்கி விமர்சனம் கேட்குறவரை என்ன பண்ணணும் இருக்கணும்னு சொல்கிறார். அதே மாதிரி பேங்கிங் மாடல் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது எஜுகேஷன் வெறுமனே வந்து அறிவை டெபாசிட் பண்ணுற ஒரு பேங்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கக்கூடாது, ப்ராப்ளம் சால்விங் ஒரு எஜுகேஷன் என்ன பண்ணணும், இந்த எஜுகேஷன் காணப்பட்டோம் அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. கிரிட்டிக்கலாக யோசிச்சு என்ன பண்ணணும், திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரமான முறையில் கல்வி அமையணும்.
டயலாக் மெத்தடு காணப்படணும். எஜுகேஷனில் டீச்சரும் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண கற்றுக்கிற மாதிரி அமையணும். வெறுமனே டீச்சருடைய ஆதிக்கம் அமையக்கூடாது. டயலாஜிக்கல் மெத்தட் இந்த பிளாட்டோலாம் சொல்லியிருப்பார்ல அந்த முறையில் அமையணும். எம்பவர்மெண்ட்டுக்கு முன்னேற்றத்துக்கு நிறைய லிட்ரஸி ப்ரோக்ராமை என்ன பண்ணணும் கொண்டு வரணும். அதே மாதிரி லேர்னிங் ஷுட் பி பார்ட்டிசிபேட்டரி அண்ட் டயலாக் 2 வழியிலையும் நடக்கணும். டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும் கற்றுக்கிற மாதிரி லேர்னிங் இருக்கணும். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா கொஷினிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் சோசியல் மாற்றத்துக்காகவும் சோசியல் விடுதலைக்காகவும் என்ன பண்ணணும் காணப்படணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பயனுள்ள நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.